ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் 3வது வீடியோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்கான கான்செப்டை வந்து நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா எண்களின் வகுபடும் தன்மையை சோதிக்கும் எளிய விதிகள். அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு சில எண் வந்து குறிப்பிட்ட ஒரு எண்ணால் வகுபடுமா இல்லையாங்கிறத நம்ம எப்படி சரிபார்ப்போம்? பொதுவாக வகுத்து தான் கண்டுபிடிப்போம். ஆனால் வகுக்காமலே பார்த்த உடனே ஒரு சில விதிகளின் அடிப்படையில் நம்ம அதை வந்து எளிமையாக அந்த குறிப்பிட்ட என்னால் வகுபடுமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதனால் நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்லேயும் சரி அல்லது டிஎன்பிஎஸ்சி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே நம்ம அது டிவிஷனு மல்டிப்ளிகேஷன் இதில் தான் ரொம்ப டைம் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ நம்ம டிவிஷன் சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சம்மோட கான்செப்ட்டுக்கு சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ அங்கே டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஷார்ட்கட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது ஒரு சில நம்பர்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலதுக்கு தெரியாமல் இருக்கும். நான் வந்து இப்போது வரிசையாக போடுறேன், தெரியாத நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதில் 2 அப்படிங்கிற நம்பரை சூஸ் பண்ணுறோம். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய எண் வந்து 2ஆல் வகுபடுமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் போடுவோம். இப்போது இது ஈஸி தான் ரொம்ப. 20 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. 20 2ஆல் வகுபடுமா அப்படின்னா கண்டிப்பாக வகுபடும். 24ம் வகுப்படும். இதெல்லாம் வந்து 2வது வாய்ப்பாட்டில் வரனால வகுப்படும்னு எளிமையாக நம்ம சொல்லிடலாம். சப்போஸ் வந்து 1364 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த 1ஆம் இலக்கம் இருக்குங்களா, இந்த லாஸ்ட் நம்பர் தான் 1ஆம் இலக்கம்னு சொல்லுவோம். யூனிட் டிஜிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதெல்லாம் 1ஆம் இலக்கம். இந்த 1ஆம் இலக்கம் வந்து இரட்டைப்படை எண்களாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய எண்களாக இருந்தாலும் 2ஆல் வகுப்பட்டு போயிடும். இப்போ வந்து 1364 இதனோட 1ஆம் இலக்கம் வந்து 4ங்கிறது ஒரு இரட்டைப்படை எண் தான். அதனால் 1364 கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாட்டால் வகுப்படும். அதாவது 2ங்கிற நம்பரால் வகுப்படும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய எண்கள் இருந்தாலும் அதனோட 1ஆம் இலக்கத்தை மட்டும் பார்க்கணும். 1ஆம் இலக்கம் வந்து இரட்டைப்படை எண்ணாக இருந்ததுன்னா அது வந்து 2ங்கிற எண்ணால் நிச்சயமாக வகுப்படும். இதுதான் முதல் விதி. அடுத்தது 2வது 3 அப்படிங்கிற எண்ணால் ஒரு எண் வகுப்படுமா இல்லையாங்கிறது எப்படி உடனே சரிபார்க்கிறது. இப்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ 301 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 301 இது 3ஆல் வகுப்படுமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணோம்னா 301 3ஆல் வகுத்து பார்ப்போம். வகுத்து பார்த்துட்டு அதனோட மீதி வந்து 0 வந்துச்சுன்னா வகுப்படும், இல்லைன்னா வகுப்படாது நம்ம சொல்லுவோம். அப்படி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இனி நாம் பார்த்தோன்னே எளிமையாக கண்டுபிடிக்கலாம். 301 இதனோட ஒவ்வொரு இலக்கங்களையும் பாருங்கள். 3-1 அப்படின்னு இருக்குது. அந்த இலக்கங்களை மட்டும் கூட்டுங்க. 30 + 1 அந்த இலக்கங்களை மட்டும் கூட்டுறோம். நம்ம வந்து இது வகுப்படுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கூட்டுறோம். 3யும் 0வும் கூட்டினா 3, 3யும் 1யும் கூட்டினா 4. ஸோ இலக்கங்களின் கூடுதல் வந்து 4 வருது. 4ங்கிற எண் வந்து 3ஆல் வகுப்படுமா இல்லையான்னு எளிமையாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்ல. நிச்சயமாக அது வகுப்படாது. அதாவது ஒரு 3 இருக்கும், மீதி 1ன்னு வரும். அதனால் இது வகுப்படாது. அப்போது 301 கண்டிப்பாக 3ஆல் வகுப்படாது, டிவைட் ஆகாது. 3 அப்படிங்கிற நம்பர் 301 டிவைட் பண்ணாது. இதே நீங்கள் வேறு எண்கள் கூட எடுத்துக்கலாம். 421 இருக்குது. இப்போது இது நான் வந்து 3ஆல் வகுப்படுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த இலக்கங்களை கூட்டுறேன். டிஜிட்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். 4 + 2 + 1 4 + 2 6 6 + 1 7 கிடைக்குது. 7 3ஆல் டிவைட் ஆகாது இல்லை. அப்போ கண்டிப்பாக 4 2 1 டிவைட் ஆகாது. இப்போது 4 3 2 அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நான் ஆட் பண்ணுறேன். 4 + 3 + 2 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 5 6 7 8 9 கிடைக்குது. 9 3ஆல் டிவைட் ஆகும் தானே. அப்போ கண்டிப்பாக 432 3ஆல் டிவைட் ஆகும். நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். இங்கே நான் டிவைட் பண்ணுறேன். 432 3ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் ஆகும்னு சொல்லி நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது செக் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே டிவைட் பண்ணுறோம். இப்போது இப்படி டிவைட் பண்ணுவோம். இந்த இடத்துல 4ல் எத்தனை 3 இருக்குதுன்னு பார்ப்போம். 1 3s are 3, ரிமைண்டர் 1. இப்போ இந்த 3 இறக்குறோம். 13 அப்படின்ட்டுருச்சு. 1 3 3 2 3 6 3 9 4 3 12 4 3s are 12, ரிமைண்டர் 1. இந்த 2 இப்போ கீழே இறக்குறோம். அகைன் 4 3s are 12 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கிது. டிவைட் ஆகிடுச்சா? இது வந்து 0ன்னு கிடச்சிருச்சு, ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. அப்போது
மேலே இருக்கக்கூடிய ஈவு வந்து 144 டிவைட் ஆகிடுச்சு. அப்போ 432 டிவைட் ஆகும்னு நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயே கண்டுபிடிச்சிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம இந்த இடத்துல ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நிறைய டைம் ஆன மாதிரி தெரியும். பட் அப்படி நமக்கு டைம் ஆகாது. நம்ம இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நம்ம தனித்தனியாக ப்ளஸ் பண்ணி போட்டு காமிக்கிறோம். ஆனால் நீங்கள் எக்ஸாம் டைமில் பார்க்கல நீங்கள் நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க. அப்போ ஆட் பண்ணி வரக்கூடிய அந்த ஆன்சர் 3ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா நீ செக் பண்ணிட்டீங்கன்னாவே அது உனக்கு கண்டிப்பாக சிங்கிள் டிஜிட்டாக தான் வரும். அப்போ என்ன ஆகும், டக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது டிவைட் ஆகுமா இல்லையாங்கிற முடிவுக்கு வந்துட முடியும். ஸோ அடுத்தது 4ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா இல்லையா எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், 4ஆல் எப்படி ஒரு நம்பர் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போது 71628 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது, 71,628 அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸை பார்க்கணும். அந்த லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸை பார்க்கணும். அந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா நிச்சயமாக அந்த மொத்த எண்ணும் 4ஆல் டிவைட் ஆகும். 28 4ஆல் டிவைட் ஆகும் தானே, 7 4s are 28 வரும். அப்போ கண்டிப்பாக இந்த 71,628ங்கிற அந்த முழு எண்ணும் 4ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் 2 நம்பர் 0வாக இருந்தாலும் கூட இது வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து 3 டிஜிட்டை விட கம்மியாக இருக்குதுன்னா அது நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ அது 64 அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது அப்படின்னா நிச்சயமாக அதை நம்ம டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்போது 4ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா இல்லையாங்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் 0வாக இருந்தாலும் டிவைட் ஆகும். லாஸ்ட்டு 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய எண்ணாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் அது வந்து 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ நம்ம 2 3 4 இந்த 3 நம்பரால் ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா இல்லையாங்கிறது எப்படி பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 5 6 7 போன்ற மேலும் சில எண்களுக்கு பார்ப்போம். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பேசிக் கான்செப்ட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.